தேவன் தருகிற தயவு, தேவனால் கிடைக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள், தேவனால் வருகிற நன்மையான ஈவுகள், கர்த்தரால் வருகிற தயவு, கர்த்தர் தருகிற விசாலம், கர்த்தர் கரத்திலிருந்து விளம்பி வருகிற ஆசீர்வாதம், இது எல்லாவற்றையும் நம்ம பெருசாக பார்க்க முடியல. இது எல்லாம் நமக்கு பெருசாக தெரியல. இது எல்லாம் நாம் உயர்வாகவோ கனப்படுத்தி பார்க்க முடியல. இது எல்லாம் உங்களுக்கு கனப்படுத்தி பார்க்க தெரியல அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஆமை ஸ்தோத்திரம். இந்த உலக ஆசீர்வாதங்களை, இந்த உலக ஆசீர்வாதத்தில் இருக்கிற நன்மைகளை நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஞானம் இருக்காது. தேவன் கையில் வருகிற நன்மையை, தேவன் தருகிற ஈவுகளை, அதை கனப்படுத்தி பார்த்து அந்த ஆசீர்வாதத்தின் உன்னதத்தை, அந்த மகத்துவத்தை உணர்ந்து பார்க்கிற ஞானம் உங்களுக்கு இல்லை என்றால், ஆமென், இந்த உலக ஆசீர்வாதங்களை நீங்கள் நன்மையாக பார்க்கறதுக்கு தெரியாது. ஏன்னா அந்த உலக ஆசீர்வாதத்துக்கு மறைஞ்சிருக்கிற ஆபத்துகள், மறைஞ்சிருக்கிற கண்ணிகள் உங்கள் கண்களுக்கு தெரியாமல் போயிடும். அந்த உலக ஆசீர்வாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உலகத்தின் இருக்கிற ப்ராஸ்பரிட்டி இருக்கு பார்த்தீங்களா, சம்பாதத்தினால் வருகிறது, உறவுகளினால் வருகிறது, உங்கள் பிரயாசத்தினால் வருகிறது. இவர்களுக்குள் மறைந்திருக்கிற கண்ணிகளை நீங்கள் அறிந்து விடாமல் போயிடுவீங்க. இதுக்குள்ள இருக்கிற கண்ணிகளையும் ஆபத்துகளையும் அறிஞ்சுக்கிறதுக்கு தேவன் தருகிற உன்னத ஆசீர்வாதத்தில் இருக்கிற மகிமை உணர்ந்தாதான், உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிற ஞானம் இருந்தாதான் தெளிவான ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும்.